ராமசாமி நம்ம ஊர்லயே பெரிய பொறிக்கு போய் ரவுடி. அவங்கிட்ட போய் கம்பு சண்டை போட்டு வந்து நிக்கிறியே. அவங்கிட்ட பணபலம் மட்டும் இல்ல, ஆள் பலம் இருக்கு. பக்கத்து வீட்டுக்கார எடுத்து பேசிட்டாங்கிறதுக்காக அவன் மாட்டு கொட்டாயில் தீய வச்சுட்டான். மாடு கண்ணெல்லாம் எரிஞ்சு சாம்பலா போயிடுச்சு. இன்னைக்கு பொழப்பு இல்லாம நடுத்தருவில் நிக்கிறான். நாமளும் வாயிலா ஜீவனை வச்சு பொழப்பு நடத்துறோம். நாளைக்கே நம்ம யானைக்கு ஏதாவது பண்ணிட்டான்னா நம்ம பொழப்பு என்ன கருத்து? அதுக்காக அவன் என்ன பேசினாலும் பதுங்கி போக சொல்றீங்களா? எப்பா பதுங்கி போக சொல்லப்பா, ஒதுங்கி போன்னு சொல்றேன். அது என்னால முடியாது. அது எப்படி உங்களால முடியும்? நீங்க எங்க சுத்திட்டு வந்தாலும் நடுவீட்டுல உட்கார வச்சு உங்களுக்கு 3 வேளை சோறு போட்டான். நான் அதுக்கா என்னடா அது? நான் பப்ளிக் மீட்டிங் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன், அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். சங்கர் வந்து சாப்பிடுறா. எனக்கு பசி. டேய், நான் திட்டினேங்கிறதுக்காக தான் நீ சாப்பிட மாட்டேங்கிற? எனக்கு பசி இல்ல. பசி இல்லைன்னு வாய் தாண்டா சொல்லுது, வயிறு சொல்லலையே. ஒருவேளை சாப்பிடலன்னா கூட நீ தாங்க மாட்டேன். வந்து சாப்பிடு. தயவு செஞ்சு எனக்கு சாப்பாடு வேண்டாம். அப்புறம் உன் இஷ்டம். எது சொன்னாலும் உன் அண்ணன் உன் நன்மைக்கு தான் சொல்லுவேன். யோசனை பண்ணிக்க. അടേ എന്താ രാമു ഈ നേരത്ത്? 2:15, 2:30, 2:45, 3, 3:45, 4. ആ അടടേ, ആശീർവാദം ചെയ്തു. ഇന്നാ 20 പൈസ. എന്താ പൈസ താഴോട്ടോ? പൈസ വേണ്ടയോ? പിന്നെ വേറെന്ത് വേണം? ഓ, നിനക്കും ബണ്ണ് വേണോ? ഒരു ബണ്ണ് 60 പൈസ. അപ്പൊ ഒന്ന് ചെയ്യ്, എനിക്ക് കട കഴുകണം. പോയി ഒരു ബക്കറ്റ് പച്ചവെള്ളം കൊണ്ടാ. ഇന്നാ 10, 11, 12. ஐயா, தண்ணிய காணுமா? தண்ணி காணுமா? யாரா தண்ணி எடுத்தீங்க? தண்ணிய குடுக்கறா, கட்டெல்லாம் எரியுது. கொண்டா கொண்டா கொண்டா. இன்னா புடிச்சோ புடிச்சோ, போய்க்கோ. ராமு, டே ராமு, அந்த பவானி என்ன விரும்புறாளா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். என்ன வழின்னு கேக்குறியா? இதோ சாணக்குறி. என்ன புரிஞ்சுதா? புரியலையா? ரொம்ப ஈஸி. மஞ்சப்பூ பக்கத்துல இருக்கிற சாணத்துல ஈ உட்கார்ந்தா அவ என்ன விரும்புறான்னு அர்த்தம். சிகப்பு பூ பக்கத்துல இருக்கிற சாணத்துல ஈ உட்கார்ந்தா அவ என்ன விரும்பலன்னு அர்த்தம். அவ என்ன விரும்பணும்னு நீ பிள்ளைகிட்ட வேண்டிக்க. ஆண்டவா, மஞ்சப்பூ சாணத்துல ஈ உட்காரணுமே, மஞ்சப்பூ சாணத்துல ஈ உட்காரணுமே, மஞ்சப்பூ சாணத்துல ஈ உட்காரணுமே. மஞ்சப்பூ சாணத்துல ஈ. பவானி என்ன விரும்புறா. நம்ம பர்சனாலிட்டி அப்படி. சிகப்பு புலி ஈயா? சாணத்திலையும் சந்தேகமா? ஒரே குழப்பமா இருக்கு. டேய் ராமு, வாடா. வேற ஏதாவது ஐடியா பண்ணு. உட்கார்றா, மரியாதைலாம் வேண்டாம். இப்ப பவானி என்ன விரும்புறாளான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஏய், என்னடா பேனா எடுக்கிற? ஓஹோ, கடிதாசு மூலமா காதல தெரியப்படுத்தலாங்கிறியா? பாட்டி, நீ பெரிய ஆளுதான். என்ன எழுதலாம்?
idea. அன்பே ஆருயிரே. ஏய் எதுக்குடா கை எடுக்கிற? வேண்டாங்கறியா? பழைய பாணிங்கறியா? சரி புது பாணியில எழுதிடுவோம். பவானி, உன் மேல நான் உயிரியே வச்சிருக்கேன். என் மேல உனக்கு ஆசை இருக்கா இல்லையான்னு என்னால தெரிஞ்சிக்கவே முடியல. எப்படி? நீட்டுடா. இது என்னடா அவளே அசந்து போற மாதிரி ஒரு காதல் கவிதை எழுதி காட்டுற. சொன்னால் கேளம்மா, கண்ணால் பாரம்மா. அடேங்கப்பா அசத்தல். அடங்கொப்புறானே, எந்த காவலி பையன் எனக்கு காதல் கடிதாசி எழுதினா? காதல் கடிதாசியா மொட்டை கடிதாசியா? கையெழுத்திய காணோம். யானை விடும் தூதா, கொஞ்சம் இரு. காதல் கடிதாசி கொண்டு வந்த உனக்கு ஏதாவது பரிசு தர வேண்டாமா? அந்த உலக்கையை கொண்டு வந்து உன் தும்பிக்கைய ஒரு கை பாக்குற. கொஞ்சம் இருங்க சார், போயிடாதீங்க. வந்துடுற. ஹே ராமு, நில்லு. அந்த லெட்டர் யார் கொடுத்ததுன்னு சொல்லி இல்லாட்டி உன் மண்டையை உடைச்சுவேன். நில்லு ராமு, நில்லு. போறியா? போ. என்னைக்காவது ஒரு நாள் என் கண்ணில் ஆப்பிட மாட்டேன். அன்னைக்கு உன்னை இதே உலக்கையால உன் தும்பிக்கை உடைக்கல. என் பேர் பவானி இல்ல. இந்நேரம் ராமு லெட்டர் கொடுத்திருப்பான். பவானி படிச்சுட்டு அப்படியே அப்படியே சந்தோஷ கடல்ல விழுந்து தத்தளிச்சுக்கிட்டு இருப்பா. என்னடா தண்ணியில தள்ளி விட்ட? போன காரியம் என்னாச்சு? லெட்டர் கொடுத்திருப்பிய, அவ படிச்சிருப்பாளே, சந்தோஷப்பட்டிருப்பாளே. இல்லையா? கோவப்பட்டாளா? துரத்துனாளா? ஐயோடா, கதை அப்படி போகுதா? ராமு, இந்த விஷயம் நம்மளோட இருக்கட்டும். எங்கேயாவது அவளை பார்த்தேன்னு வெச்சுக்க, பஞ்சா பறந்துரு. ஆமா, நீ மாட்டிக்கிறாத. அப்படியே மாட்டிக்கிட்டாலும் என்ன காட்டி கொடுத்துறாத. என்ன புரியுதா? ஓகே, கை கொடுறா. உன்னால் முட்டிக்கும் தம்பி தம்பி. அண்ணா உட்காருங்க. ஓ, இன்னைக்கு நீ மாப்பிளையாச்சே. உட்கார். சார், தங்கசாமி கேட்டணும். வரணும் வருது வருது. பம்பளை குட்டி, இவர் தான் கோவிந்தன், சிவங்காளையோட முதலாளி. நானே நேர்ல வந்து சொல்லணுங்களா, அதனாலதான் வந்தேன். பையனை பொறுத்த வரைக்கும் நான் புல் கேரண்டி. அப்படின்னா எனக்கு வளர சந்தோஷம். என்னடா அது விசில் வேட்டு சத்தமா? அது ஒண்ணு இல்ல, நம்ம பசங்கள்ட்ட அத்தை ஒத்துக்கிட்டா வேட்டு போயிடான்னு சொன்னேன், வச்சுட்டாங்க. அடேங்கப்பா, இவன் பயங்கர பையங்க. நீ தப்பா நினைக்காதம்மா, பையன் வெகுளி, அதுலயும் ஆர்வ கோளாறு. நல்ல வேளை வேட்டை வெளியில வச்சான் பார். அதான உள்ள வச்சிருந்தா ஓமன் குட்டியோட சேர்ந்து நாம எல்லாம் ஒட்டு மொத்தமா பீஸ் பீஸா செதறி இருப்போம். நீ போய் பொண்ணை கூட்டிட்டோமா? என்னங்க பைய வேட்டு கேட்டுன்னு வச்சு அசத்தி விட்டான்? நான் உங்க தம்பியாச்சே. அதுல பாருங்க, பொண்ணு பாக்குற விஷயத்துல எனக்கு காரணா கூட செலவில்லை. எப்படி? அவன் போட்டு இருக்கிற சட்டை, வேஷ்டி, செயின், வாட்ச் அத்தனையும் இரவல் தான். அண்ணா, அன்றைய என்னதுண்ணே? கீழே இருக்கணும். டேய், என்னடா அது? பொண்ணை பாக்குறதுக்கு முன்னாடி இப்படி அசடு வழியிற. இனி பொண்ணையே நேர்ல பா. ஏங்க, கொஞ்சம் தனியா பேசுனேன். அந்த பையல ஒரு 10 நிமிஷம் வெளியே அனுப்புங்க. அப்படியா? சிவங்கால, இந்தா
நீ என்ன பண்ற இந்த 50 பைசா எடுத்துக்கிட்டு போய் ஆ. புயல பொண்ணை வாங்கிட்டு வந்துடுறேன். ஆ, அண்ணே அண்ணே வீட்டு வந்துடுறேன். ஆமா இவன் என்ன சொல்லி உங்களை கூட்டி வந்தான்? தனக்குன்னு ஒரு வீடு வேணும், அந்த வீட்டுக்கு ஒரு விளக்கு வேணும், அந்த விளக்கேத்த ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு கூட்டியான்னா. அவன் இனிமே தான் வீடு வாங்கணும் விளக்கு வாங்கணும். என்கிட்ட ஏற்கனவே வீடு விளக்கெல்லாம் இருக்கு. ஆ. ஏன் என் வீட்டு விளக்கு ஏத்துன எரியாதா? தாராளமா தெரியுமே. அப்புறம் என்ன, எனக்கே செட்டப் பண்ணு. அது ரொம்ப தப்புங்க. தப்பு கப்புன்னு பேசினா தரகர மாத்திருவேன். அட ஏன் அவசரப்படுறீங்க? விதி விட்ட வழி ஆயிட்டு போகுது. உமக்கே அந்த பொண்ணை செட்டப் பண்றேன். தரகரையா ஆ, ஆ. இந்தாங்க போயல. ஆ, ஆ. என்னைய பாதிரியே வந்துட்டா, இன்னும் பேசவே இல்லையே. ஆ, ஆ, ஆ. இந்தாப்பா சிவங்கால, இந்த 50 பைசா எடுத்துக்கிட்டு போய் பொடி வாங்கிட்டு வந்துடுறேன். போயிட்டு வந்துடுறேன். ஆ. அண்ணே என் கல்யாணத்தை பத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? பேசி முடிச்சிருக்க. பொம்பளை குட்டி கேரண்டி கொடுக்க வந்த கோவிந்தனே உன் பொண்ணை கட்டிக்கணுங்கிறாரு. சம்மதமா? പരിപൂർണ സമ്മതം. മോൾക്കോ? ഓ, പഴം നഴുവി പാലിൽ വീണു, അത് നഴുവി എന്റെ വായിൽ വീണു. എനിക്ക് പരിപൂർണ സമ്മതം. ஐயோ நான் கொடுத்து வச்சவன். என்னங்க பொடி வாங்கிட்டு வர போன பொடி வரதுக்குள்ள சீக்கிரமா நிச்சயத்தை பண்ணுங்க. பண்ணிடுவோம். உறவக்கோடு ஓமன குட்டி மகள் அம்மு குட்டியை யாய் சுந்தரத்தோட மகன் கோவிந்தனுக்கு திருமணம் செய்வதாக பெரியவர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. ஏய், எவன்டா பெரிய மனுஷன்? ஏன்டா சின்ன பயில்களா? ஏன் தேங்காய், ஏன் பழம், ஏன் வெத்தலை பாக்கல அந்த ஆளு பேசி பிடிக்கிறியா? அப்படி ஏத்துறேன்னா இதுக்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். എടോ, നിന്റെ സമ്മതം ആർക്ക് വേണം? ഞാൻ ഇവരെയാ വിവാഹം കഴിക്കത്തുള്ളൂ, നിന്നെ വിവാഹം കഴിക്കില്ല. എന്താ അമ്മേ? അതെ அதே அதே ஏய், ஓ. என்ன கடி பெரிய கைய பார்த்த உடனே சின்ன கைய உதறிட்டீங்களா? உங்களை ஒரு கை பார்க்க விட மாட்டாண்டி. ആയ്, എന്താടാ ചുമ്മാ മിരട്ടുന്നത്? ഞാൻ ആരറിയാമോ? നീ പെറമ്പടിയാ കണ്ടിട്ടുള്ളൂ, ഞാൻ ഞറമ്പടി അമ്മക്കുട്ടിയാണ്. എന്താ നിങ്ങള് ഈ പൊടിച്ചക്കനെ കണ്ട് ഇങ്ങനെ പേടിക്കുന്നത്? ഞാനില്ലേ, നമ്മൾ എപ്പോ വിവാഹം കഴിക്കാം? இப்பவே கழிக்கலாம். ஆனா இந்த கோண கழுத்தை குறுக்க வந்து நிப்பானே, யோ இவன் நரம்பு நிமிர்றதுக்குள்ள போற வழியில வழிவிடு முருகன் கோயில்ல எனக்கு அம்முக்குட்டி கல்யாணத்தை பண்ணி நேரா வீட்டுக்கே போயிடுவோம். வாங்க. அண்ணே உங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன், கொஞ்சம் எடுத்து விடுங்கண்ணே. எடுத்து விடுறதுக்கு நீ என்ன கிணத்து கொடுக்கிற தூராடா? கையை எடுத்து விடுங்கண்ணே. அம்மு ம். குட்டி ஒரு கொத்து கொத்தி இவன் நரம்பு எடுத்து விடு. யா! ஐயோ, எதுக்குடா இவன் இந்த கத்து கத்துறான்? போயிந்தா அம்மு குட்டி என்ன ஏமாத்திட்டீங்கல்ல, உங்க 2 பேரையும் நான் சேரவே விட மாட்டேன்.